நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாடு இது வரைக்கும் சட்டமன்றம், பாராளுமன்றம் அப்படின்னு 34 தேர்தலை சந்திச்சுது. ஆனால் இந்த 34 தேர்தலையும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் இந்த 2026 தேர்தலில் இருந்தது. அது என்ன அப்படின்னா யங் ஜென்ரேஷன் பாலிடிக்ஸ், அதாவது இளம் தலைமுறை அரசியல். பொதுவாக எல்லா தேர்தல்லையும் ஒரு 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அரசியல் அதிகமாக ஆர்வம் காட்டிப்பாங்க. ஆனால் இந்த தேர்தலில் 18 வயசை தாண்டின இளம் தலைமுறை மட்டும் இல்லாமல் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களும் அரசியலில் அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு ஓட் அப்படின்னா என்ன, ஓட்டு எதுக்காக போடுறோம், ஓட்டு உரிமை நமக்கு இருக்கா இல்லையா, நம்மளால ஓட்டு போட முடியுமா, இது எதுவுமே அவங்க தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய வயசு கிடையாது. ஆனால் பாலிடிக்ஸில் இவ்வளோ ஆர்வம். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் ஓட்டு போட முடியும்னு தேர்தல் ஆணையமே சொல்லுது. ஆனால் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கே பாலிடிக்ஸில் இவ்வளோ ஆர்வம் இருக்கே. இது சரியா தப்பா அப்படின்ற பாயிண்டில் யோசிச்சோம் அப்படின்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். அவங்க அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது நல்லது தான், அவசியமும் கூட. ஆனால் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இது அவசியமானு கேட்டிங்க அப்படின்னா இது அவசியமானது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இது தப்பும் கிடையாது. ஏன்னா அரசியலுக்குள் நம்ம எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் 18 வயசுக்கு கீழே அப்படின்றது குழந்தை கையில் கத்தியை கொடுக்குற மாதிரி தான். அதனால தான் தேர்தல் ஆணையம் வாக்கு செலுத்துகிற வயசை 18 வயசுலேருந்து வச்சுருக்காங்க. அப்போ இதுபடி பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் அதிகமாக பாலிடிக்ஸில் ஆர்வம் காட்டுனதுனால தான் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இல்லாத அளவு 85% அப்படிங்கிற அளவுக்கு வாக்கு பதிவாகி இருக்கோ. அப்போ இதுக்கு காரணம் நம்ம தளபதி தானே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுதான் இல்லை.